வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழக மின்சாரத்துறையில 15,058 பணியாளர்களை முறைப்படி நியமிக்க திடீர் உத்தரவு ஒண்ணு பிறப்பிச்சிருக்காங்க. தமிழகத்துல மின்சார பற்றாக்குறை எல்லாம் இனிமே கிடையாது, மின்சாரத்தை நாங்க எவ்வளவு வேணாலும் உயர்த்திக்குவோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா மரிய வில்சன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. மின்சாரத்தை பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சிகளிலே நாங்கள் உயர்த்தி விட்டோம், இனி நாங்க உயர்த்த போவதெல்லாம் கிடையாது. கடந்த ஆட்சியிலே அது எவ்வளவு உயர்த்த முடியுமோ அவ்வளவு உயர்த்திட்டோம். தமிழகத்துல மின்சார பற்றாக்குறை இல்லை. முதல்வர் விஜய் தலைமையில் நேற்று தலைமைச் செயலகத்தில் எரிசக்தி துறை ஆய்வு கூட்டம் நடைபெற்றது. தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் தமிழ்நாடு முழுவதும் மின் உற்பத்தி மற்றும் கொள்முதல் போதுமான அளவில் இருப்பதால் மாநிலத்தில் மின்சார பற்றாக்குறை எதுவும் இல்லை. சென்னை மாநகர பகுதியில் மட்டும் சுமார் 2,225 கோடி மதிப்பில் மின் விநியோகம் கட்டமைப்பை மேம்படுத்தும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட உள்ளன. மாநிலம் முழுவதும் 121க்கும் மேற்பட்ட துணை மின் நிலையங்கள் 10,109 கோடி செலவில் அமைக்கப்பட்டு வருகின்றது. மேலும் 231 துணை மின் நிலையங்கள் 15,032 கோடி மதிப்பில் அமைத்திட திட்டமிட்டிருக்காங்க. மின் பழுது காரணமாக பெறப்படும் புகார்கள் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கவும், மின் பழுதுகளை சரி செய்ய தேவையான 15,058 மின் பணியாளர்களை முறைப்படி நியமிக்கவும், மின் தளவாட பொருட்களை உடனடியாக கொள்முதல் செய்யவும், மின் பணியாளர்களை ரோந்து பணியில் ஈடுபடுத்திடவும் முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். இது குறித்து தமிழக மின்சாரத்துறையில் பற்றாக்குறை இல்லை என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஆனால் தினமும் மின்வெட்டால் மக்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர். மேலும் டெல்டா பகுதி மின் பற்றாக்குறையில் மின் மோட்டார்கள் பாதிப்படைந்துள்ளன என்ற விவசாயிகள் குற்றச்சாட்டு வருகின்றனர். சோ மின்சாரத்துறையில புதுசா பாத்தீங்கன்னா ஆட்கள் எடுக்கிறது, வெளிப்படைத்தன்மை கலந்தாய்வுகள் நடத்தப்பட்டு எடுக்கப்படும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. சோ கலந்தாய்வுகள் அனைத்துமே நடைபெற்று புதிய அப்டேட் பாத்தீங்கன்னா மின்சாரத்துறையில கொடுக்குறாங்க. சோ மக்களை நீங்களும் ரெடியா இருக்கவங்க மின்சாரத்துறையில இன்னும் ஒரு சில தினங்கள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு 15,058 பேர் பாத்தீங்கன்னா வேகன்சி எலிஜிபிலிட்டி போய் முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட இருக்காரு. கண்டிப்பா மின்சாரத்துறையில அதிக அளவு பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் முக்கியமான அறிவிப்புகள் அனைத்துமே மின்சாரத்துறையில வரத்துக்கு ரெடியா இருக்கு மக்களே. சோ மின்சாரத்துறையில வேலை வாய்ப்புக்காக இப்போதே தயாராகி கொள்ளுங்கள். உங்க அருகாமையில் இருக்கிற இபி மின்சாரத்துறை வட்டார அலுவலகத்தை அணுகி அங்க இருக்கிற சில நெறிமுறைகளை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, என்னென்ன வேகன்சிஸ் அந்த இடத்துல இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எப்போது வேண்டுமானாலும் மின்சாரத்துறையோட வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா அறிவிக்க போறாங்க. இதுமே இல்லை, இபி கேங்க்மேனு ஃபிட்டரு இந்த மாதிரி பல பணியிடங்களையும் இன்க்ளூட் பண்ண போறாங்க. சோ கள பணியாளர்களை அதிக அளவில் எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இனி பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் நேரடி நியமனம் மட்டும்தான், ஓகேங்களா. சோ எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னா இருக்கும், அது பாத்தீங்கன்னா சில கேட்டகரிக்கு, மீதி இருக்கிற கேட்டகரிக்கு எல்லாத்துக்குமே நேரடி நியமனத்தின் மூலமாக களப்பணியாளர்கள் அனைவருமே எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க மக்களே. சோ இதுக்கான அப்டேட் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில அதிகபட்சம் இன்னும் ஒரு வாரத்துல மின்சாரத்துறையில எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்க தகுதியான நண்பர்கள் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பட்டியலை மின்சாரத்துறை வாரியத்தின் அமைச்சர் அவர்கள் வெளியிட போறாரு. சோ இப்பந்தே தயாராகி கொள்ளுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ஒரு வீடியோ பதிவை ஷேர் பண்ணி விடுங்க, அவர்களுக்கும் இது பயன்பாக இருக்கட்டும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. Disconnected.